பாருங்க, தமிழகத்துல இரண்டாவது விஷயம் மக்கள்கிட்ட நீங்க பேசும் பொழுது 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க. 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன். லேத்து பற்றையா இருக்கட்டும், எந்தவித தொழிற்சாலை நடத்தி இருந்தாலும் கூட 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் நாம் வாங்கியிருக்கின்றோம். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? திமுக சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, தயிர் விலை உயர்வு, வெண்ணெய் விலை உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு. இவர்கள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பரிசு சொத்து வரி உயர்வு, வரி உயர்வு மட்டும்தான் இவங்க பரிசு. ஆனா மோடி அவர்கள் கொடுத்திருப்பது நம்முடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக திட்டங்களை கொடுத்திருக்கின்றார். ஐயா இன்னைக்கு பாருங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று கிளம்பி இருக்கின்றார். அதுவும் 30% பெண்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க, 70% பெண்களுக்கு இல்லை. அந்த 30% பெண்களுக்கு கொடுப்பதற்கு எத்தனை திட்டத்தை நிறுத்தி இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? மடிக்கணினி திட்டம், உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேப்டாப் நிறுத்தியாச்சு. கல்வி கடன் ரத்து செய்யவே இல்லை, நகை கடன் ரத்து செய்யவே இல்லை, தாலிக்கு தங்கம் திட்டம் செய்யவே இல்லை. இத்தனை திட்டங்களை நிறுத்தி 30% பெண்களுக்கு 1000 ரூபாய். தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் செய்யல. மறுபடியும் ஒரு புதிய தேர்தல் அறிக்கை. ஐயா திமுக தேர்தல் அறிக்கையை கடலைப்பொரி சாப்பிடறதுக்கு பயன்படுத்து. எங்கேயாவது கடைக்கு போய் கடலைப்பொரி வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை கொண்டு போய் மடிச்சதுல கடலைப்பொரி போட்டு சாப்பிடுங்க. அத்தனையும் போய் பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள். இங்க குறைக்கல. இன்னைக்கு மோடி ஐயா சொல்லாம பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்பிஜி மானியம், சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுப்பேன் என்று திமுக சொன்னார்கள். ஆனால் சொல்லாமல் இன்று நாம் 400 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மோடி சிலிண்டருக்கு. மோடி சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கிறோம். இன்னைக்கு திமுக சொன்ன 100 ரூபாயை குறைக்கல, மறுபடியும் 500 ரூபாய் குறைக்கிறேன்னு கிளம்பி வந்திருக்கிறான். அதனால் சகோதர சகோதரிகளே, பொய்யான வாக்குறுதி எதையும் நம்பாது. இன்னைக்கு திமுக காரன் பேச அண்ணன் திருமாவளவன் பேசுவார், வடக்கு தெற்கு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு தமிழர்கள் மீது ஒரு தலைவர் மாறாத அன்பில் இருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மாறாத அன்புல நம்ம கலாச்சாரத்தின் மீது, நம் மொழியின் மீது மாறாத அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கின்றார். சமீபத்தில் எனக்கு தெரியும், நம்முடைய ஐயா டாக்டர் ஐயா சேலத்தில் நம்முடைய பிரதமரை பார்த்த பொழுது டாக்டர் ஐயாவை ஆரத்தழுவி கட்டி இணைத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது பக்கத்துல இருந்து அப்ப டாக்டர் ஐயாட்டி நான் சொன்னேன், ஐயா உங்களுடைய கனவு எவ்வளவு பெரிய கனவு, மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள், மதுவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்க, திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது 33,000 கோடி இருந்த மது வருமானத்தை இன்னைக்கு 50,000 கோடியாக உயர்த்தி இருக்கின்றாங்க. இதாங்க நம்பர் 1. நம்பர் 1 தமிழ்நாட்டை மாத்திரேன், நம்பர் 1 தமிழ்நாட்டை மாத்திரேன்னு சொல்லி மது வருமானத்தை நம்பர் 1 ஆகவும் வாங்கக்கூடிய கடனை நம்பர் 1 மாத்தி இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த காரணத்திற்கும் வாக்களிக்காதீர்கள் சகோதர சகோதரிகளே. நாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடலூர் பகுதி, சிதம்பரம் பகுதியில அதிகமாக நம்முடைய விவசாய பெருமக்கள் இருக்கின்றீர்கள். தமிழகத்தில் மட்டுமே 45 லட்சம் விவசாய பெருமக்களுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் கௌரவ நிதியாக கொடுக்கிறோம். ஒரு விவசாயிக்கு இதுவரை 30,000 ரூபாய் வந்திருக்குதுங்க. 15 தவணையில தவணைக்கு 2,000, 30,000 ரூபாய் வந்திருக்கு. அதையும் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. 40 லட்சம் பெண்களுக்கு உஜ்வாலா சிலிண்டர் மோடி ஐயா வந்த பிறகு மோடி சிலிண்டர், அதையும் எடுத்து சொல்லுங்க. நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 67% உயர்த்தி இருக்கின்றோம், அதையும் சொல்லுங்க. எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு பாதுகாப்பாக இந்த நாடு இருக்கு, எந்த குண்டுவெடிப்பு இல்ல, எந்த பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள வர முடியாது, அதையும் எடுத்து சொல்லுங்கள் சகோதர சகோதரிகள். மக்களுடைய வரிப்பணத்தை யாரெல்லாம் கொள்ளையடித்து ஓடி போயிருக்கின்றார்களோ 1,20,000 கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகள்ல வசூல் செய்திருக்கின்றோம். அது விஜய் மால்யாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட 1,20,000 கோடி ரூபாய் நாம் செய்திருக்கின்றோம். ஐயா ராமர் கோவில் கட்டி இருக்கின்றோம். இத்தனை ஆண்டு காலமாக மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோவிலை கட்டி இருக்கின்றோம். இன்னைக்கு ஆன்மீக சுற்றுலாவை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆஸ்ட்ரா ட்ரெயின் மூலமாக இங்கிருந்து காசிக்கு, இங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு, இங்கிருந்து எல்லா இடத்திற்கும் செல்ல முடியும். இன்னைக்கு நம்ம அக்கா கார்த்திகேயன் அவர்கள் உங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளராக, வெற்றி பெறக்கூடிய உறுப்பினராக உங்களுக்கெல்லாம் ஒரு சங்கல்பத்தை எடுத்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். கடலூர் மக்களை ஆன்மீக சுற்றுலா உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் அழைத்து செல்வேன். இந்தியாவுக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன், அயோத்தியாவுக்கு கூட்டிட்டு போறேன். மக்கள் சென்று ராமனை பார்த்து விட்டு வரட்டும் என்று
நமக்காக கங்கணம் கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய பயனாளிகள் சிதம்பரத்தில் அதிகமா இருக்கிறது. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒரு நாளைக்கு சம்பளம் 174 ரூபாய்ங்க. 174 ரூபாய் ஒரு நாள் சம்பளம். நம்முடைய ஆட்சி இந்த 10 ஆண்டு காலத்துல அதை 319 உயர்த்தி இருக்கின்றோம். 174 ரூபாய் இருந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்ட சம்பளத்தை 319 உயர்த்தி இருக்கின்றோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லி இருந்தார்கள், நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 100 நாள்ல இருந்து 150 நாட்களாக உயர்த்தி விடுவோம் என்று சொன்னார். அதையும் செய்யும். ஐயா, கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், நம்ம கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை. நம்ம பக்கம் நாய் இருக்கு, அவங்க பக்கம் அநியாயம் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில அவர் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியனாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அரசியல்ல ஒரு காமெடியன் என்றால் திருமாவளவன் அவர்கள் 3 வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறார். சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் முதல் வார்த்தை. பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி அடித்தட்டு மக்களுக்கு எதிரான கட்சி. 2வது போய் 3வது போய் சிதம்பரத்திலே தொகுதி வளர்ச்சி செய்திருக்கிறேன் என்பது 3வது போய். நீங்க சிதம்பரம் முழுவதும் சுத்தி பாருங்க. திருமாவளவன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய 5 விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்லட்டும். இல்லைங்க. அதனால் இந்த முறை இந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்க தவறு விடாதீங்க. படித்த சகோதரி பெண் வேட்பாளர் உங்களிடம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை வெற்றி பெற செய்தால்தான் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரும். ஐயா, ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் ஜனநாயகத்திற்கு எதிரான திருமாவளவன் அவர்களை இந்த மண்ணிலே நீங்கள் தோற்கடிக்க வேண்டும். அக்கா கார்த்திகேயன் அவருடைய வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள். அதனால நம்ம கட்சியிலிருந்து இன்னைக்கு இவங்க போனாங்க, அவங்க போனாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. செட்டிங் பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடம் இல்லை என்பது உங்க எல்லோருக்குமே தெரியும். வேட்பாளராக வந்து இங்க செட்டிங் பாலிடிக்ஸ் வர்றவங்க வேட்பாளர் இல்லைங்க. நேர்மையா களத்திலே தைரியமாக நின்று யார் வெற்றி கணையை பறித்துக் கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சிதம்பரத்தில் நிறுத்தி இருக்கின்றார். அதனால் உங்களுடைய கடமை அடுத்த 20 நாட்கள் நீங்க களத்தில் இருக்கணும் ஐயா. வீடு வீடா ஏறி இறங்கணும், மக்களை பார்க்கணும், வாக்கு சேகரிக்கணும். நம்முடைய அற்புதமான வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற தாழ்மையான கருத்தை உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன். நம்முடைய கூட்டணி கட்சி பலம் பொருந்திய கூட்டணி கட்சி நின்று கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய வேட்பாளர் அக்கா, அவங்க உங்களுடைய வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர், அமமுகவுடைய வேட்பாளர், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வேட்பாளர், அண்ணன் பாரிவேந்திரனுடைய வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர், கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் சிதம்பரம் மக்களுடைய வேட்பாளர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள். புதிய நீதி கட்சி இங்க இருக்கிறாங்க தொண்டர்கள், உங்களுக்கும் நன்றி தெரிவித்து, அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வெள்ளூர்ல ரெக்கார்டு மார்ஜின்ல ஜெயிக்க போறார். அதையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அங்கேயும் நம்முடைய கட்சி நண்பர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் சகோதர சகோதரிகளே, சுட்டிருக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாம தைரியமா நிக்கிறேன். எங்கேயுமே பார்க்க தைரியமாக நின்று கொண்டிருக்கின்ற வெயில்ல பாருங்க, எப்படிப்பட்ட வெயில். இதுல இருந்தே நமக்கு உறுதியாக தெரிகிறது எவ்வளவு பெரிய வேள்வியோடு சங்கற்பத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அதிகமா உங்கள் நேரத்தை எடுக்காமல் மறுபடியும் சொல்லுகின்றேன், நம்முடைய வெற்றி சின்னம் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்கு தாமரை சின்னம். தாமரை சின்னம், தாமரை சின்னம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கார்த்திகேயனி அவர்கள் வெற்றி வேட்பாளர். படித்தவர், பண்பானவர், மகளிர், சகோதரி, தாய்மார். விட்டுறாதீங்கம்மா, ஜெயிக்க வச்சிருங்க. ஜெயிக்க வச்சாதான் சிதம்பரத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். அதனால் எல்லோரும் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி